நம்ம ஜமீன்ல இருக்கிற விவசாயிகளா இவ்வளவு கேவலமான நிலைமையிலயா இருக்காங்க? உழைச்சு பாடுபட்டு ஊருக்கெல்லாம் உணவு கொடுக்கிற கூட்டம் தன் பசிய போய்க்க முடியாம தவிக்கிறதா? சின்னதுரை, அவங்க எல்லாம் உங்களை பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? உள்ள வர சொல்பா. இவ்வளவு நாள் உங்க நிலைமையை தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா இருந்ததுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். இனிமே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வாங்க. நீங்க நல்லா லதா, நிலமில்லாத ஏழைகள் எல்லாம் நம்ம நிலத்துல விவசாயம் பண்ணிக்க சொல்லு. தண்ணீர் வசதி இல்லாத ஊர்ல கிணறு வெட்ட ஏற்பாடு செய்யும். ஒவ்வொரு ஊருக்கும் 2 டிராக்டர் கொடு. விவசாயத்துக்கு தேவையான கருவிகள், விதை நெல் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துரும். இந்த அழகாபுரி ஜமீன் எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு செழுமையா இருக்கணும். அதோட நம்ம ஜமீனை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடும். அம்மா, இங்க நீங்க கால் எடுத்து வச்சதுமே இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வரும் என் மனசுல பட்டுச்சு. அந்த நாள் இப்ப வந்துருச்சுமா. இந்த நல்ல நாளை நான் கொண்டு வரல பொன்னையா. சின்னதர உள்ளத்துல உறங்கிட்டு இருந்தது. அது இப்ப வெளியே வந்தது. அவருடைய பெரிய மனசுக்கு முன்னால நான் ரொம்ப சாதாரணமானவன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பறக்கிறது எதையும் தடுத்து நிறுத்தக்கூடாது. அதிகமா பறக்க விடவும் கூடாது. இந்த இடத்துக்கு நேரு வந்தாங்கோ, சாஸ்திரி வந்தாங்கோ, காமராஜர் வந்தாங்கோ, இந்திரா காந்தி அம்மா கூட வந்தாங்கோ. எல்லோரும் வந்து எங்க கூட ஆடுவாங்கோ, பாடுவாங்கோ. நீங்களும் வாங்க ராஜா. ஆமாங்க ராசா, வாங்க ராசா, வாங்க. தேவல் வந்துருச்சுன்னா பொட்ட கோழியும் வரணுமுங்க. வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. உட்காருங்கம்மா. பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இங்க ஒரு சம்பிரதாயங்க. புதுசா விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இந்த மோதிரத்தை கையில போட்டுக்கணுங்க. இந்த இது சாதாரண மோதிரம் இல்லைங்க. ராமரு அனுமாருக்கு அடையாளமா கொடுத்த மோதிரமுங்க. அந்த ராமதூதனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ராசாவும் ராணியும் கையில போட்டுங்க. அப்படி இல்லைங்க. ராசா ராணி கையில போடணுமுங்க, ராணி ராசா கையில போடணுமுங்க.
பசிக்குதா? வேற எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இத போல ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதையும் சொல்ல நினைக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேதனை. மனசுக்குள்ள இருக்கிற கற்பனைகளை சொல்ல முடியாம தவிக்கிறேன். நெஞ்சுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துடிப்பும் ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுதே. உன் காதுக்கு கேக்குதா? ஆண்களுடைய பலவீனத்தை பெண்களுடைய மனோசக்தி எடை போட்டபடிதான் இருக்குமா? அதுக்கு பேர் தான் பெண்மையா? சொல்லுலதா, சொல்லு. அடிங்க துரை, அடுத்த ரவுண்டு. துரை, இப்போ நீங்க எங்க இருக்காப்ல? இங்க இல்லடா, தேவலோகத்துல இருக்க. நியாயமா இது? காலம் பூரா கூடவே வச்சிருக்கிறேன். தனியா தேவலோகத்துக்கு நீங்க மாத்திரம் போனா எப்படி? என்னையும் கூட கூட்டி போனா என்ன? நீ அங்க வரக்கூடாதுடா. நான் ஜமீன்தார், நீ வேலைக்கார. அது அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால. இப்ப 6வது ரவுண்டு. இனிமே வித்தியாசமே கிடையாது. கொஞ்சம் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பலமா பிடிக்கிறீங்க. உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு வேண்டியதெல்லாம் உங்க அன்புதான். நான் தான் பரதேன், நீங்க தான் ராமர். கொஞ்சம் இருக்க, கொஞ்சம் இருக்க, புழுங்குங்க. கும்பிடுறேன் தரே. யாரது? முத்தம்மா. பெரியவரு நல்ல சுஜியில் இருக்காரு. இப்பவே கேட்டு. எப்படிங்க பெரியவர்கிட்ட போய் கேட்கறது? அடிபட்ட ஒண்ணு இல்லைங்க ஐயா. குழந்தை நம்ம கிட்ட என்னமோ எதிர்பார்க்குது. என்ன வேணும்? முத்தமா? ஒரு பம்பு செட்டும் 5 ஏக்கர் நிலமும் வேணுங்க. அறிவட்ட பெரியவருக்கு பெரிய மனசு, எதை கேட்டாலும் கொடுப்பாரு. இவர் என்ன சின்னவரா? சின்ன மனசா? அவர் மாதிரி இவர் கஞ்ச இல்ல, தெரியுமா? கொஞ்சம் ஊத்தட்ட. அது இருக்கட்டும், நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட தெரியுமா? ஐயோ, இவ ஆடாத ஆட்டதான். அதெல்லாம் இருக்காதா? பெரிய துறை பிரியப்பட்டு கேட்கிறாரு. ஏறுறது ஏரோப்ளானு மச்சான், இறங்குறது சிங்கப்பூரு. ஏறுறது ஏரோப்ளானு மச்சான், இறங்குறது. இப்ப நீ நல்லாவும் ஆடுற, நல்லாவும் இருக்க. நீ கொஞ்ச நேரம் போய் வெளியே இருக்கு, நான் அவளை பாத்துக்கிறேன். வெளியே நின்று வேடிக்கை பார்க்கற பழக்கம் எனக்கு கிடையாது, தெரியுமா உனக்கு? காட்டிட்டிய கடைசியில உன் ஜமீன்தார் புத்திய. இந்த மாதிரி ஒத்துக்கிறேன். ஊர் குடியெல்லாம் கெடுத்தவன் நான் தான். என் குடியவே கெடுக்க பாக்குறேன் பாத்தியா? இந்த மாதிரி இப்பவே என் தைரியம் இருந்தா நீ என் பொண்டாட்டிய என் முன்னாலேயே நான் ஒண்ணு பண்றேன். நேரா உன் பொண்டாட்டிய பார்த்து உன் புருஷங்காரன் வேலைக்காரி கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லி தம்மட்ட அடிக்கல. வேண்டாம், நான் பெரிய மனுஷன்டா, வெளியே தெரிஞ்சு அவமானடா. நீ என்ன கேள்வி நான் கொடுக்குறேன்டா. மிஞ்சி மிஞ்சி நான் என்ன கேட்க போறேன்? ஒரு பம்பு செட்டு 5 ஏக்கரா நிலம் கொடுத்துறேன்டா. கொடுத்துறேன். அது முறை. இப்பதான் நீ துறை அண்ணா. நான் சொல்ல பெரிய துறை, பெரிய துறை. நான் வரேன் கண்ணா.